शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. सूत संहिதை सूत गीதை 5வது அத்தியாயம் 49வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி சொன்ன யுக்திகள் மூலமாகவும் பிரமாணங்கள் மூலமாகவும் அதே சமயத்தில் ஆச்சாரியன் உபதேசம் மூலமாகவும் எவன் ஒருத்தன் சிவாத்மைக்கியத்தை தெரிந்து கொள்வதில்லையோ அவனுக்கு அவனுடைய பிராந்தி நிவர்த்தியாகாது, அத்தியாசம் நிவர்த்தியாகாது. ஆகையால மனுஷன் சம்சாரத்திலேயே மூழ்கி விடுகிறான். அப்போ இதை தெரிஞ்சுக்கலைன்னா நிந்த பண்ணிவிட்டார். இது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி செய்யலன்னு சொன்னா அவன் சம்சாரத்துல விழுவான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தெரிஞ்சுட்டா எப்படி தெரிஞ்சுக்கணும்? முதல்ல ஆச்சாரியர் வாயாலே சாஸ்திரத்தை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். யுக்தியும் இந்த விஷயத்துல நாம அனுசந்தானம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா எப்பேற்பட்ட யுக்தியா இருக்கணும்னு சொன்னா விரோதம் இல்லாத அனுகூல யுக்திகளா இருக்கணும். சாஸ்திரத்துக்கு அனுகூலமான யுக்திகளை கொண்டு அதை நல்லா திருடப்படுத்தணும். இப்ப எத்தனை விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சாட்சியாக தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தீர்மானம் பண்ணிக்க வேண்டியது இந்த நிச்சயம் ஏற்படணும். அதான் கர்த்தா போக்தாவாக இல்லே, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், அவ்வளவுதான். பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாட்சி தான் தான் அப்படிங்கறத தீர்மானமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நிச்சயத்திலிருந்து கொஞ்சம் கூட இது விலகக்கூடாது, சிரமமா இருக்கணும். அப்போ இந்த நிச்சயத்துக்கு வந்துட்டான்னா அவனுக்கு தான் மாத்திரம் அந்த ஆத்மஸ்வரூபமா தெரிய மாட்டான், உலகமே அப்படி தெரியுமா. அது எப்படி தெரியும்னு கேட்டா சொல்றாரு, இதுக்கு முன்னாடி தன்னை காட்டிலும் வேறானதாக எதெல்லாம் இவன் பார்த்தானோ அத்தனையும் சமஸ்தமும். இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பார்க்கறான்? கட்டம் தெரிகிறது. கட்டங்கிறது அது வேற, நான் வேற. நான் கடத்தை பார்க்கிறேன், நான் வேற, கட்டம் வேற அப்படின்னு தன்னை காட்டிலும் வேறானதாக தெரியக்கூடிய கடத்தாதிகள் இருக்கு. இது எல்லாமே இப்ப இவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டா அதுவும் என்னது கடரூபமா இருக்கிறது என்ன ஆத்மா தானே அப்படின்னுவான். எதை பார்த்தாலும் அந்த ஆத்மா தான் அந்த ரூபத்துல இருக்கு அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா உலகம் பூரா ஆத்மாவா தெரிய ஆரம்பிச்சுடுது. இப்படி ஆகும் போது ஆமா இப்ப பார்க்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் எல்லாமே எல்லாமாக இருக்கு, சர்வாத்மாவாக இருக்கு. அப்படின்னா அது சர்வ வஸ்துவோடும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு தானே ஆகும். அப்ப அது எப்படி அசங்கம் சுத்தம் எப்படி சொல்றதுன்னு கேள்வி வரும். அதுக்கு சொல்றார், எல்லாமாக இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஆத்மஸ்வரூபம் அத்வயமாகவும் சுத்த பிரம்மமாகவும் இருக்கு அப்படிங்கிற நிச்சயத்துக்கு வர வேண்டும். இந்த நிச்சயம் ஏற்படணும். இது எல்லாமா இருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் உலகத்துல நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு, எல்லாமாக இருக்கு இந்த பரமாத்மா அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. நல்லது கெட்டது போக்குவரத்து எதுவும் இல்லை. இங்க இருக்கிறதே மொத்தம் இந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான். இதுதான் அத்வயம். அது சுத்தமாகத்தான் இருக்கு. இந்த நிச்சயம் எப்படி வரணும்னு சொன்னா அப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா போறாது, நம்ம அனுபவத்துக்கு ஏற்படணுமா, அந்த ஞானிக்கு அனுபவம் ஏற்படணும். இது வாஸ்தவம். இந்த மாதிரி ஒரு நிச்சயம் வந்தது. அந்த நிச்சயங்கிறது என்னது? விருத்தி ரூபம், விருத்தி ஜானம். அது வரது போறதுன்னு சொன்னா அது விருத்தி ஜானமா தான் இருக்கும். சைத்தன்யம்ங்கிற ஞானத்தை எடுத்துட்டோம்னா அது வரவும் வராது, போகவும் போவாது, அது பாட்டுக்கு ஸ்திரமா இருக்கும். அதனால இங்க இப்ப ஏற்பட்ட ஞானத்தை அனுபவத்தினால இவன் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக விருத்தி ஜானமாகத்தான் இருந்தாகணும். அப்ப அந்த விருத்தி ஜானத்தை வச்சுட்டு இருக்கிறதான்னு கேட்டா கூடாது. அந்த விருத்தி ஜானத்தை தன்னுடைய சொந்த சைதன்ய ஸ்வரூபத்துல அப்படியே லயமாக வச்சுடணுமா. அந்த சைதன்ய ஸ்வரூபத்துல விருத்தி ஜானத்தை விலயப்படுத்துறதுனா என்ன? விலாபனங்கிறது அது தனி இல்லவே இல்லையே. அது வாஸ்தவத்துல இந்த சைத்தன்ய சுரூபம் தான் இருக்கு. இதெல்லாம் ஆரோப்பமாக தெரியுது, அவ்வளவுதான் இருக்கு. இது இல்லவே இல்லை. ஒப்பம் பார்த்தது எல்லாம் ஊசின்றதுக்கு அப்புறம் காணாம போயிடுத்து. எங்க இருக்கு காணாம போனது? அங்க இருக்கா இங்க இருக்கான்னு கேட்டா எங்கேயும் இல்லை. அது அவ்வளவுதான், போயிடுத்து, அவ்வளவுதான். அந்த மாதிரி இத
பிரதிபன்னோபாதியிலேயே இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் விலாபனம்னு பேர். அப்போ அது விலாபனம் ஆயிடுச்சுன்னு சொன்னா இவன் எப்படி இருப்பான்? பிரம்மஸ்வரூபமாக அப்படியே நின்றுடுவான், அப்படியே இருந்துருவான். இதுதான் இப்படி யாருக்கு ஞானம் வந்ததோ அவனைத்தான் இது புராணங்கள்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, இவன் பிரம்மம் பிரவரணாவான். அங்க ஒரு 4 இது சொல்றது, பிரம்மவித்து பிரம்மவித். அப்ப அதுல அதாவது இவன் தான் பிரம்மவித் வரிஷ்டா அப்படின்னு வச்சுக்கணும். இதுக்கு மேல ஒரு நிலை கிடையாது, இதுதான் கடைசி நிலை. இப்பேற்பட்ட ஒரு பரம நிஷ்டையானது, இப்பேற்பட்ட ஒரு ஜீவன் முக்தி ஸ்திதியானது ஸ்ருதியில சொல்லப்பட்டது, யானைகளுக்கு அனுபவத்துல உள்ளது. இது எப்படி சித்திக்கும் அப்படின்னு கேட்டா ஒரே காரணம், குருவுடைய கடாட்சபாதத்தினால்தான் கிடைக்கும், அவருடைய அனுகிரகத்தினாலதான் கிடைக்குமே தவிர வேற விதமா கிடைக்காது. குருவுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப குரு அப்பேற்பட்ட நல்ல குரு தனக்கு அனுகிரகத்தை பண்ணணும்னு சொன்னா அந்த குரு அனுகிரகம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்பான். அப்போ சொல்றார், ஒரு நல்ல தேசிகனை அடையிறது, அவனுடைய கடாட்சம் கிடைக்கிறது, அனுகிரகம் கிடைக்கிறதுங்கிறது கூட பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினால்தான் ஏற்பட்டாகும். பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினாலே அனுகிரகத்தினால்தான் ஒரு நல்ல வாத்தியார் கிடைச்சு அந்த வாத்தியார் சுயமா சொல்லிக் கொடுக்கறதாக அமையும் அப்படின்னு. அவருக்கு அனுகிரகத்துனா இது அனாயாசம் சித்தமாயிடுமா. அங்க உள்ளவாளை பார்த்து சொல்றார், ராஜ்யர்களே இப்ப நான் சொன்னது பொய் இல்லை, சத்தியம் பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் இதை உபதேசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஞானியான குரு கிடைக்கும். அப்போ அந்த பரமசிவனுடைய அனுகிரகத்தினாலே நல்ல தேசிகன் கிடைத்தா, அவனுடைய கட்டாட்சம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்ப என்னாச்சு, பரமசிவனுடைய அனுகிரகம் இருக்கே அது ரொம்ப முக்கியமானதாச்சு. சத்தியம் சத்தியம் அதுதான் பேசுங்கிறத நான் திருப்பி திருப்பி சொல்றேன், கையை தூக்கி சொல்றேன். அந்த மகேஸ்வரனுடைய பிரசாதத்தினாலதான் எல்லாருக்குமே அவளுக்கு அபிஷ்டமான சித்தி ஏற்படுறது. அந்த சிவனுடைய பிரசாதம் சித்தமானால்தான் உலகத்தை பூர சம்புவாக சிவனாக பார்க்க முடியும், இல்லாட்டா பார்க்க முடியாது. உலகம் பூர சிவன் தான் அப்படிங்கிறது தெரியறதுக்கே அந்த சிவனுடைய அனுகிரகம்ங்கிறது ஒரு காரணம். அது இருந்தா தான் முடியும். இந்த விஷயம் நான் சத்தியம் சொல்றேன் அப்படின்னு விஷயத்துல சந்தேகப்பட வேண்டாம், உண்மையை சொல்றேன். இந்த பிரசாதம் சம்பூரிய பிரசாதம் கிடைச்சிருக்குன்னு எப்படி தெரியும்? பிரசாதங்கிறது எப்படி, என்ன அடையாளம்? அனுகிரகம் பண்றதுக்கு கணிப்பு தெரியாதே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அடையாளம் இதுதானா? எந்த வஸ்துவை பார்த்தாலும் எல்லாமே அந்த சம்புவாக எப்போ தெரியுமோ தானே தெரிவிக்கிறது. இவன் ஒன்றும் பண்ணல, ஆரோபணங்கள்லாம் பண்ணல. இது சம்புவாக தெரியட்டும் அப்படின்னு சொல்லி அதில் தியானம் பண்றாங்கிறதுலாம் இல்லை. பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது. இது எப்படி தெரியும்? அப்படி தெரிய முடியுமான்னு கேட்டா தெரிய முடியும். இப்ப மண் பானை இருக்கு, மண்ணால ஆன பானை. அந்த பானைய பார்க்கறதுக்கே மண்ணுன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா தப்பு இல்லையே, தெரியறது நியாயம்தான். ஒரு பித்தளை குடம் இருக்கு, இந்த குடத்தை பார்க்கறதுக்கே இது பித்தளை குடம், இது பித்தளை அப்படின்னு தெரியறதா இல்லையா? உபாதான காரணமாச்சே, உபாதான காரணத்தோடு சேர்ந்துதானே காரணம் தெரிய முடியும். அதே மாதிரி இந்த சம்பு சிவன் சொல்லப்பட்டது சர்வ ஜகத்துக்கும் உபாதான காரணமாக இருக்கிறதுனாலே அதோடு சேர்ந்துதான் தெரியணும். தெரியலேங்கிறது தோஷத்தினால தெரியல, ஆனா தெரியறதுங்கிறது அது நியாயமான விஷயம். அதனால உலகம் பூரா எல்லாமே சம்புவா தெரியும். எல்லாம் சம்புவாக எப்ப தெரியுமோ அப்பதான் பகவானுடைய பிரசாதம் நமக்கு ஏற்பட்டு வச்சு அப்படிங்கிறது தெரியும், தீர்மானம் பண்ணிக்கலாம். இந்த விஷயமும் உண்மைங்கிறார் சொல்ற. பல பொருள்கள் சிவனாக தெரியுது, சிலது இது சிவன் இல்லை அப்படின்னு தெரியுது அப்படின்னு ஒரு நிலை இருந்தால், அப்படின்னா பகவானுடைய அந்த ஸ்வரூப போதம் இவனுக்கு ஏற்படலே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நிச்சயம் அதுதான். தெரிஞ்சா எல்லாமே சிவமா தெரியணும், சிலதான் சிவனா தெரியுது, சில வேறையா தெரியுது அப்படின்னு இருந்தால் இவனுக்கு போதம் ஏற்படவில்லை. நல்லது கெட்டதுங்கிற விபாகமே இல்லாம எல்லாம் சிவனா தெரியணும். இது என்னது, இது கடம்னு தெரியுமா தெரியாதா? எல்லாம் சிவன் சொன்னா இது என்னது கடம், அது என்னது பட்டம், இதை என்ன பண்றது, இதனால இதுல ஜலம் பிடிச்சு வைக்கிறது, அது என்னது, அதை போத்திக்கிறது அப்படிங்கிற பேதம் கூட தெரியாது போயிடுமா அந்த ஞானிக்கு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்துக்கு சொல்றார், அப்படி இல்ல, கட்டம் அப்படின்னு தெரிஞ்சாலும் இது பட்டம்னு தெரிஞ்சாலும் சரி, உண்மையில இது எல்லாமே சிவன் தான்.
இப்படி தெரியுது, தோற்றத்துல இப்படி கட்டம் பட்டன்னு வித்தியாசம் தெரியுறதே தவிர உண்மை என்ன வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டா இப்படி அப்படி பாக்குறானா பண்டிதன். அதாவது எது ஒண்ணு இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா எல்லாமே சிவமா தெரியல, சிவன்ங்கிறது ஏதோ ஒண்ணு சிவமா தெரியுது, மற்ற விஷயங்கள் பிரபஞ்சமாக தெரியுது, நம்ம ஜீவாத்மா ஜீவாக்காரமாக தெரியுது. ஆக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா தெரியுது. ஆக இது எல்லாமே பிரம்மா தெரியுறதானா இல்ல. அப்ப என்ன பண்ணணும், இது தெரியறதுக்கு சிவன் அப்படின்னு நம்ம எதை நினைக்கிறோமோ, எது நமக்கு தெரியுறதோ, பிரபஞ்சம்னு எது தெரியுறதோ, ஜீவன் எது தெரியுறதோ, இது எல்லாத்தையும் பிரம்மம் அப்படிங்கறது தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்படிதான் இருக்கணுமா. பிரம்மத்தை விட்டா வேற எதுவும் சர்வாத்மாவாக இப்படி இருக்க முடியாது. அங்குதான் எல்லா ரூபத்திலும் நமக்கு பாசிக்கிறார், வேற எந்த யாரும் இல்லை, வேற எந்த வஸ்துவும் இல்லை அப்படிங்கிற ஞானம் யாருக்கு தீர்மானமாக ஏற்பட்டிருக்குமோ பிரம்மத்துகளுக்குள்ள அவன் வரன், அதாவது உத்தமமானவன். உலகத்தையே அவன் சம்பு ரூபமாக ஒருத்தன் பார்க்கிறான், எல்லாம் சம்பு ரூபமாக ஒருத்தன் செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னா அப்புறம் அவனுக்கு இந்த வித்தியாசம் இல்லாத போயிடுவான். இது வைதிகம், இது தாந்திரிகம், இது லௌகிகம். இது வைதிகமான கிரியை, வேதவிகிதமானது. இது தந்திராகவங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம், இது லௌகிக விஷயம் அப்படிங்கிற சேதம் இருக்காது. ஆக உலகத்தையே சிவனாக பார்க்கிறவன், வேதத்தை பார்க்காதவன், எப்படி எது தெரியுறதோ அதை அப்படியே பார்த்துட்டு போறவன். ஆனா சிவன் தான் எல்லாமாக தெரியுது, எப்படி தெரிஞ்சாலும் சிவன் தான் அப்படின்னு நினைக்கிறவன் இருக்கானே அந்த யோகி லோகத்துல சஞ்சாரம் பண்றது எதுக்காகன்னு கேட்டா லோகங்களுக்கு ஜனங்களுக்கு ஒரு உபகாரத்துக்காக தான் சஞ்சாரம் பண்றான், தனக்காக இல்லை. இவன் சஞ்சாரம் பண்ணதுனாலே இவனை பார்த்து பல பேர் தன்னை கிருதார்த்தனாக ஆக்கிப்பா, இவனுக்கு சேவை பண்ணியோ இல்ல இவனுடைய ஒரு அனுகிரகத்தை பெற்றோ அவ விசேஷமாக ஞான தன்னை சிரேச அடைவான். இவன் சஞ்சாரம் பண்றானே தவிர தனக்காக சஞ்சாரம் பண்றாங்கிறது இல்லை. இவனுக்கு தன் ஸ்வரூபத்தை விட்டால் அந்த தன் ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறானதாக எதுவுமே தெரியல. ஆனா தன்னை காட்டிலும் வேறானதாக ஒண்ணும் இல்லை. விதித்தமும் ஸ்வஸ்வரூபம், எது நிஷித்தமோ அது கூட ஸ்வஸ்வரூபம்தான். ஆக ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் சஸ்வரூபம்னா என்ன, ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் தனியாக வேறானதாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அந்த மாதிரி அந்த ரீதியில தன்னை காட்டிலும் வேறானதாக தெரியல, எல்லாமே அதுதான். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஆக எதை பார்க்கிறான்னா அகிலம்னா எல்லாமே அவனுக்கு ஆத்மஸ்வரூபமாகவே பாசிக்கிறது, இதே தெரியுது. இந்த ஆளுக்கு கண்டாள கிரகத்துல இருக்கிற வஸ்துவுக்கும் பக்ஷ போஜ்யாதி பதார்த்தங்கள்ல சாப்பிடக்கூடிய சாமான்கள், பக்ஷம் போஜ்யம் கடிச்சு சாப்பிடக்கூடியது, வாயை போட்டு முழுங்கி சாப்பிடக்கூடியது, இப்பேற்பட்ட பலவிதமான அன்னங்கள் இருக்கே, அன்ன விதங்கள், இது கண்டாள கிரகத்துல இருந்தாலும் சரி, விப்ர கிரகத்துல இருந்தாலும் சரி, இந்த பரமார்த்தமான ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறவனுக்கு ஒரு வருஷம் இன்னும் தெரியாது, வித்தியாசம் தெரியாது. இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவன் பார்க்க மாட்டான். இந்த இடத்துல எல்லாமே அவன் சிவனாக அவனுக்கு தெரியறதுனாலே வித்தியாசத்தை பார்க்க முடியல. இந்த யோகி இருக்கானே இவன் எல்லாத்தையும் சிவனாக பார்க்கிறவனாக இருக்கிறதுனாலே இன்னொரு விதிக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டான். பல இடத்துல நமக்கு பாஷ்யத்திலேயே வருது, என்ன வருதுன்னு கேட்டா, யாருக்கு ஆத்ம ஞானம் வந்துடுத்தோ, ஆத்ம சாட்சா்காரம் வந்துடுத்தோ அவன் விதிக்கு கட்டுப்பட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், விதி ஒரு கர்த்தாவாக இருக்கிறவனுக்கு தான் பிரேரணை பண்ணும். யாரு தன்னை கர்த்தாவாக நினைக்கிறானோ, விகிதமான அந்த கர்மாவில விதிப்படி அதிகாரம் கொண்டவனாக இருப்பானோ அவனைத்தான் அந்த விதி செய்யி சொல்லி பிரவர்த்திக்கு வச்சிடும். இப்ப அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நித்திய சித்த புத்த முக்த சைதன்ய ஸ்வரூபமாக தன்னை பார்க்கிறவனுக்கு அகம் கர்த்தா போக்தா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லாததாலே, எண்ணமே இல்லாத காரணத்தாலே வேத விதித்த கர்மாவில அவனுக்கு ஒன்றும் அதிகாரம் அல்ல. அதனாலே விதியானது அவனை இதை செய் அப்படின்னு சொல்லி பிரேரணை பண்ணாது. அப்படி இருக்கும் போதும் அவன்
பல நல்ல காரியம் வீட்டு காரியங்கள் எல்லாம் பண்றான் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் விதி இல்லை, ஏற்கனவே உள்ள சம்ஸ்காரம். தியானம் வரத்துக்கு முன்னாடி இவன் என்ன காரியங்கள் எல்லாம் பண்ணி பழக்கப்பட்டிருக்கானோ நல்ல காரியங்கள், அதே மாதிரியான நல்ல காரியங்கள் அவனுக்கு மறுபடியும் ஏற்படுறது அவனோட சரீரத்துல. ஏன்னா அந்த சம்ஸ்காரம் அப்படி அவனை பிரவர்த்திக்க முடியாது செய்யுது. ஆக இதை அவன் பண்ணலேங்கிறதுக்காக ஒன்னும் அவன் தப்பு கூறப்படுறது இல்லை. ஆகையாலே இந்த விதி சாஸ்திரம் இருக்க, சாஸ்திரம் சொன்ன வைஷமியம் எல்லாமே யோகி விஷயத்துல பிரவர்த்திக்காது, விதிகள் நிஷேதங்கள் பிரவர்த்திக்காது. அப்படி சொன்னதுக்காக இதே மாதிரி பிருகதாரண்யத்துல ஒரு இடம் வந்தது. அந்த யோகி ஞானியானவன் எப்படி இருப்பான்னு ஒரு கேள்வி கேட்டான். முதல்ல பதில் சொன்னார், அவன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது, எப்படி வேணான்னு இருப்பான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாஷக்காரர் அந்த இடத்துல சொன்னா, எப்படி வேணான்னு இருப்பாங்கிறது அர்த்தம் இல்லை. அப்படின்னா இந்த இடத்துல சாஸ்திரம் விகிதமான அந்த ஆச்சார விஷயத்துல அனாதரவாக அந்த ஞானி இருப்பான்னு அதுக்கு அர்த்தம் இல்லையே. அவனுக்கு சாஸ்திரம் எதுவும் இல்லைங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. இவன் ஏதாவது ஒரு சாஸ்திரிய கிரமாவில பிரவൃத்தி பண்றான்னு சொன்னா அந்த பிரவൃத்தி அவனுக்கு சாஸ்திரத்தால வந்ததாக இருக்காது. இவனுக்கு ஏற்கனவே விகித பிரவൃத்தி ஏற்பட்டு அந்த சம்ஸ்காரத்தினால ஏற்பட்டிருக்குமே தவிர இவனுக்குன்னு ஒண்ணு சாஸ்திரம் இல்லை அப்படிங்கிற காரணத்தால அந்த மாதிரி சொல்றது. ஏன சாஸ்திரம்லாம் இந்த மாதிரியா இருப்பான், நம்ம செய்யற வேலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏனஸ்யா எப்படி வேணாலும் இருக்கும்பா அப்படின்னு. அப்பனா அவனுக்கு இந்த சாஸ்திர விகித கர்மாவில ஆதரவு இல்லையா அப்படின்னா, அவனை பொறுத்தவரையில் அவன் சாஸ்திர விகித கர்மாவுக்கு அதிகாரி இல்லை. ஆனா யாரு அதிகாரியா அவனை நீ சாஸ்திரத்தை விட்டுடு யதேஷ்டமா இருன்னு அவன் சொல்ல மாட்டான். அதுதான் சொல்றது. அப்படிதான் பாஷையெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த யோகிய நிவாரணம் பண்ணக்கூடிய நியந்திரம் பண்ணக்கூடியது எதுவுமே இல்லை. ஏன்னா சாஸ்திரமும் அவனை பார்த்து பிரவர்த்திக்கலை, அதை அவனை நிவாரணம் பண்ணார். இதை விசாரப்படுத்தி சொல்லே பொறுத்தே ஒன்றும் பெருசா பிரயோஜனம் இல்லை. ஒரு தடவை சொன்னதுதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அதனால புதுசா ஒன்றும் விஷயம் வரப்போறது இல்லை. அதனால இங்க திருப்பி சொல்லிவிட்டேன், ஒரே ஒரு தடவைங்கிறார், நிறைய சொல்லல. இந்த ஒரு தடவை சொன்னேன்னா இதுதான் எப்பவும் சொன்னது. தேசிகனுடைய அந்த நிரீட்சணம், கட்டாட்சபாதம், திருஷ்டிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கிறதுன்னு சொன்னால், இந்த சிவனுடைய அனுகிரகமும் அம்பாளுடைய பராசக்தி, அந்த பராசக்தியுடைய அனுகிரகமும் பிரசாதமும் இருந்தால் அதனால தான் கிடைக்கும். கூடவே இன்னொன்னு என்ன வேணும், அந்த ஸ்ருதி விஷயத்துல நல்ல பக்தி இருக்கணும். வேதம் கரெக்டா சொல்லிக் கொடுக்கும், நமக்கு சரியான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும்ங்கிற நம்பிக்கை வேணும். ஸ்ருதி விஷயத்துல பக்தி இருக்கணும். இவன் நிறைய புண்ணியம் பண்ணி இருக்கணும். அந்த புண்ணியத்தினுடைய பரிபாக்கத்தினால இவனுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு நல்ல பக்தி இதெல்லாம் கிடைச்சிருக்கணும். அப்பதான் ஞானத்துக்கு உண்டான புண்ணியம் இருந்தா தான் ஞானம் வரும்ட்டார். ஆக இவனுக்கு சுவாபாவிகமாக எல்லாமே சிவனாக தெரியும். இவன் மெனக்கட்டு இதை சிவனா பார்க்கணும், அப்படி தியானம் பண்றேன், அப்படி தியானம் பண்றேன், தியானம் பண்றல. தியானம் பண்றதுக்கும் தியானத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தியானம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, வித்யாரண்யர் சொல்ற தன்னுடைய புத்தி நாம இப்ப பார்க்கும்போது என்ன தெரியுது, கடம் தெரியுது, கடம் மாத்திரம் தெரியல, எல்லாமே தெரியுது. இன்னும் பல சமாச்சாரங்கள் அதோட சேர்ந்து தெரியுது. கடம் தெரியுது, அது எங்க இருக்குன்னு தெரியுது, அதோடைய கலர் தெரியுது, என்னெல்லாமோ தெரியுது. பக்கத்துல இருக்கிற வசதியும் சேர்ந்து கண்ணு கிரகிக்கிறது. இப்படி கிரகிச்சா இதுக்கு தியானம்னு பேரு. தியானத்துல இதுதான் தெரியணும், அதுதான் தெரியணும் அப்படின்னு நம்மளால நியமனம் பண்ண முடியாது. அது புருஷ தந்திரம் இல்லை. அதுக்கு வேண்டிய காரணம் இருந்தா அது வந்துடும். நம்மளை கேட்டுன்னு வருது இல்லை தியானம் அது. ஆனா தியானம் அப்படி இல்லை. தியானம்னா இங்க கண்ணை திறந்து பாக்குறேன், ஆனா எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற கட்டம் ஒண்ணுதான் தெரியணும், வேற எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் பண்ணினேன்னா அப்போ கட்டத்தை மாத்திரம் நான் அதுல என்னுடைய மனசை வச்சு பார்ப்பேன். அப்போ பக்கத்துல இருக்கிறதுலாம் இருந்தும் தெரியாது போகும். அப்ப தியானத்துல என்ன, வேறு விஷயம் வராம இருக்கிறத நாம் பண்றதுக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணணும். ஆனா தியான விஷயத்துல ஒண்ணும் பண்ண வேண்டாம். வேற விஷயம் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது, இது தெரியறதோ இல்லையோ. ஆக எல்லாம் சிவனாக தெரியணும் அப்படி அந்த மாதிரி பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு திருஷ்டி ஏற்படுத்தணும்னு நான் விசேஷமா பிரயத்தனம் பண்ணினா அது தியானம். அதுவே சிவனாக தெரியறதுன்னு சொல்லிட்டா, தானா தெரியறதுன்னு சொல்லிட்டா அப்ப இது தியானம். இந்த வித்தியாசம். அதனால இவனுக்கு அது சிவன் தான் இப்படி இருக்குங்கிறது அவனுக்கு சுவாவமாவே அப்படி தெரியும். சிவ சர்வம்
இதுதான் வேதார்த்தமா. எல்லாம் எல்லாம் அந்த சிவனே, சிவஸ்வரூபம் தான் எல்லாமாக இருக்கிறது அப்படிங்கிற ஞானம் இருக்கே, இதுதான் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிற ஞானம். இதுதான் ஸ்லோகத்தையும் மோகத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஞானம். ஆக சோகத்தை மோகத்தை நிவர்த்தி பண்ற ஞானங்கிறது ஆத்ம ஜானம்னு பிரசித்தம். அதாவது ஆத்ம ஜானம் சோகத்தை போகும். இந்த ஏகத்துவ ஸ்வரூபம், ஏகத்துவம்னா அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவன் பார்த்துட்டானே ஆனால், இவனுக்கு தெரிந்து போச்சே ஆனால், அப்புறம் மோகமாவது சோகமாவது அதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? ஆக இது அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது. இதுதான் வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம். வேற இல்லை. இது இந்த விஷயத்துக்கு ஏதோ துவைத்தம் அத்வைதம் பல விதமா சர்ச்சை பண்றாங்கன்னா எல்லாமே வேதார்த்தம் நினைச்சுக்க வேண்டாம், ஏமாந்து போக வேண்டாம். இப்போ எல்லாருக்கும் ஏன் தெரிய மாட்டேங்குது? எல்லாரும் வேதம் படிச்சாலும் வேதாந்தம் படிச்சாலும் இந்த ஞானம் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி வித்யை வரணும்னு சொன்னா இவனுக்கு இதெல்லாம் வேணுமா? முதல்ல ஸ்ருதியில பக்தி இருக்கணும், பூர்ணமான நம்பிக்கை. குரு விஷயத்துல பக்தி இருக்கணும், இவனிடத்துல பக்தி இருக்கணும். இது மூணும் இருந்தால்தான் இவனுக்கு இந்த ஞானம் வர முடியும். இதுதான் சாதனம். சத்தியமான ஸ்வரூபம் இருக்கே, பிரம்மாத்மஸ்வரூபம், சத்தம் இதையும் தான் சொல்லுவோம். அந்த தத்துவத்தை பற்றின ஞானம், தத்துவ ஞானம் வருவதற்கு இதுகள் சாதனம். இது இல்லாட்டா, சாதனம் இல்லாட்டா சாத்தியம் காரியம் வராது. இதுவும் சத்தியம். படிப்படியாக கிரமமாக ஏறி இந்த விஞ்ஞானத்தை அடையணுமா? எவன் ஒருவன் கிரமமாக ஒவ்வொரு படியா ஏறி ஞானத்தின் படிகள், இவன் கர்மானுஷ்டானத்தை நிஷ்காமமாக ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்றான்னு சொன்னால் அது ஞானத்துக்கு முதல் படி. இன்னும் ஞானம் வரல, இந்த இடத்துல வந்தா தான் இனிமே மேல ஏறிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய முதல் படின்னு சொல்லியிருக்கு. இந்த கிரமத்துல அவன் கிரமமாக தத்துவஜானம், இப்ப சொன்னோமே தத்துவஜானத்தை அடையிறதுன்னு, அந்த தியானம் வரையில் அடைஞ்சு விட்டானே ஆனால், கிரமமா அவன் விஞ்ஞானத்தை அடைஞ்சு விட்டானே ஆனால் அவனுக்கு அந்த பராமுக்தி, பரம மோட்சம் அப்படிங்கிறது சித்தமாயிடுச்சு. அவனுக்கு இதுக்கு மேல ஒன்னும் அடைய வேண்டியது கிடையாது. சொன்ன விஷயம் சத்தியம். ஆக ஞானத்தாலதான் மோட்சம்ங்கிறது ஸ்ருதி சொன்னது சத்தியம். இது என்ன, இந்த ஞானத்தால எப்படி போகும் அப்படின்னு அவன் சந்தேகப்பட்டா சொல்றாப்பா, இது ஞானத்தாலதான் போகும் இந்த சம்சாரம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஆத்மஸ்வரூபம் எப்போதும் அந்த சச்சிதானந்த நித்தியமுக்த சித்த புத்த முக்த ஸ்வபாவமாவே இருக்கு. நித்திய சித்த புத்த முக்த ஸ்வபாவமாவே இருக்கு. அதான் நித்திய முக்த ஸ்வபாவமாக இருக்கு. இது ஒன்றுமே வரல. பந்தம் வந்தா மாதிரி தெரியாத அந்த ஒன்றும் வரல. இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பந்தம் என்பதே அத்தியாசத்தினால ஏற்பட்டது. அதாவது பிராந்தி சித்தமானத்தினாலே. பிராந்தி சித்தம் இல்ல, வாஸ்தவத்துல இல்ல. அதனால எப்ப வாஸ்தவம் தெரியுமோ, உண்மை தெரியுமோ, உடனே காரியம் இருக்காது. இருந்தாலும் இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பிராந்தியா தானே இந்த சம்சாரம் வந்தது. ஞானம் வந்தா இது காணாம போயிடும், சம்சாரம் காணாம போகும். கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா போகுமானா, ரொம்ப நாள் கர்மானுஷ்டானம்னா போயிடுமானா அப்பவும் போகாது. கர்மானுஷ்டானம் அதை போக்கக்கூடிய சாதனம் இல்லை. அப்ப ஞானத்தினால இந்த சம்சாரம் நிவர்த்தி ஆகுமானால், சம்சார நிவர்த்தி எவன் வேண்டுகிறானோ முமுட்சுவானவன், அப்ப அவனுக்கு அவன் கேட்பான், சம்சார நிவர்த்திக்கு சாதனம் ஞானம் சொல்லிட்டு அந்த ஞானத்துக்கு சாதனத்தை சொல்லுங்க, அந்த ஞானத்தை எனக்கு அடையணும்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டால், அப்ப சொல்றது ஏற்பட்ட ஞானம் வர்றதுக்கு ஒரே சாதனம் குரு தான். இந்த ஞானத்தை அடையறதுக்கு இவன் குருவை ஆசிரியக்கணும். ஒரே விஷயம் தான் என்ன சொல்லுது. அதையும் எப்படி போனோமா, வேதம் குருவை இவன் ஆசிரியக்கிறதுக்கு எந்த ஒரு முறையை சொல்லியிருக்கோ, விதிமுறைகளை சொல்லியிருக்கோ, அந்த விதிமுறைப்படி இவன் குரு இடத்துல பண்ண வேண்டியது. இது குரு உபசதனம் அப்படிங்கிறது. அந்த மகா காருணிகனாக மகா கருணையோடு உள்ள அந்த குருவை இவன் ஆசிரியிக்க வேண்டியது. இதுதான் அவனுக்கு ஞானம் வரத்துக்கு சாதனம் அப்படின்னு சொல்லி இந்த சூத சம்ஹிதையில 5வது அத்தியாயம் இதோட பூர்த்தியாகிறது. 6வது அத்தியாயத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.